எந்த விதமான கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. புகையிலை, ஸ்டாரு, குட்கா, சாராயம் குடிக்கிறது, பீடி சிகரெட் குடிக்கிறது, வெளியில் போகிறதுன்னு என்னங்க? தகாத உறவு சார். வேறு பெண்களோட தொடர்பு. இப்போ அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அதனாலே உங்களுக்கு வியாதி வரும். இப்போ தம்பாக்கு, ஸ்டாரு, சாராயம் இதெல்லாம் வேற எடுத்துக்கிறீங்க, அதுலேயும் நிறைய வியாதி இருக்கும். இது எப்படின்னா, நம்ம காசு கொடுத்து வியாதியை வரவழைச்சிக்கிறோம். நம்ம ரத்த குழாயெல்லாம் மெலிந்து போயிடும், நமக்கு சூடு ஜுரம் வரும், அல்சர்ஸ் வரும், வாயில், வயிற்றுல, எல்லா இடத்துலையும். கேன்சர் கூட ஆகலாம், அது ஹார்ட் அட்டாக் வரும், ஜன்னி வரும், பெராலிசிஸ் வரும், லிவர் பாதிக்கப்படும். அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் மொத்தமாக கெட்டு போயிடும். இதெல்லாம் தேவையா? நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தேவையில்லை தானே? உடலுறவு வச்சுக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும். ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணுங்கிற மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க. நீங்க வெளியில போய்த்தான் ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டா இந்த நிரோத்தை உபயோகப்படுத்துங்க. போகாத இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் 100க்கு 100 சரி. புரிஞ்சதில்ல? சில பேர் உங்களுக்கு சொல்லிருக்கலாம், இந்த உடலுறவு கொள்றதுனால உங்களோட சக்தி குறைஞ்சி போயிடுறதுன்னு. ஆனால் அதை மாதிரியெல்லாம் ஒன்றும் ஆகிறது கிடையாது. அது சுத்த போய். வேற வேற பெண்களோட சம்பந்தம் வச்சுக்கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்கிறான். புரிஞ்சதில்ல? இது இவ்வளோ விட்டால் வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த மாத்திரை தான் சாப்பிட்ணுன்னு நாங்கள் எப்போ சொல்லிருக்கோமா? இல்லை, அப்படி தானே? எந்த ஒரு மருந்தோட உதவி இல்லாமல் நீங்கள் 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், ஆனால் சரியான வாழ்க்கை நடத்தினா. இப்போ HIV இருக்குன்னு நீங்கள் பயப்பட்டா, அந்த பயத்தாலேயே நீங்கள் சத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்போ சாக போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரியா? தெரியாது. அது வரைக்கும் உங்களை யாராவது காப்பாற்ற முடியுமா? யாரும் காப்பாற்ற முடியாது. சரியா? 100க்கு 100 பேருக்கு தெரியும் சாவு எப்படியும் வரும்னு. ஆனால் அது எப்போ வரும்னு யாருக்காவது தெரியுமா? அது வரைச்சா யாராவது காப்பாற்ற முடியுமா? அது நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்கா இல்லை மற்றவங்க கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்கு. புரிஞ்சுதா? தினம் 3 வேளை சாப்பிட்றது நம்ம கையில் இருக்கு, தினம் 2 முட்டை சாப்பிட்றது நம்ம கையில் இருக்கு, தினம் வாக்கிங் போகிறது நம்ம கையில் இருக்கு, வேலை செய்கிறது நம்ம கையில் இருக்கு, தினம் ராத்திரி நல்லா தூங்குறது நம்ம கையில் இருக்கு. நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் வேண்டாம். புரிஞ்சுதா? அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சால் போரும். இந்த HIV மேலே எவ்வளவோ மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நல்ல டாக்டர்கிட்ட நீங்கள் காட்டிட்டு சாப்பிட்டீங்களான்னா, நீங்கள் 90 வயசு வரைக்கும், புரிஞ்சுதா, சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கலாம். சும்மா அங்கே கொடுக்குறாங்க இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பேப்பரில் ஏதோ பார்த்து டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் ஏதோ மருந்தை வாங்கி அனாவசியமாக செலவழித்து உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வெள்ளை அணுக்கள் எல்லாம் குறைவானா நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை, அந்த டாக்டருக்கு HIV பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்படிப்பட்ட டாக்டர்கிட்டேருந்து மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. புரிஞ்சதில்ல? அது இல்லாமல் நீங்கள் நல்லா வாழ்க்கையை நடத்தலாம். இப்போ தெரிஞ்சுதா? நீங்கள் டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், இந்த பிபி வியாதினா அப்படின்னா பயப்படுறதில்ல, HIV பயப்படுறாங்க. வாழ்நாள் முழுக்க நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடணும். சாப்பாடையும் நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ணி தான் சாப்பிடணும். ஆனால் நீங்கள் சரியாக மாத்திரை எடுத்துக்கல, கண்ட்ரோலில் வச்சுக்கலன்னா அது எவ்வளோ பெரிய வியாதின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஹார்ட் அட்டாக்கும் வரலாம், காக்கா வலிப்பு வரலாம், பெராலிசிஸ் வரலாம், கண் நோய் வரலாம், கிட்னி ஃபெயில்யூர் ஆகலாம். அப்புறம் கேங்க்ரீன் ஆயிடுச்சுன்னா கையை காலையே வெட்ட வேண்டியதாக இருக்கும். சில பேர் கோமாவில் போயிடுறாங்க, சத்து போயிடுறாங்க. இதெல்லாம் வியாதி அதுலேருந்து வருது. ஆனால் யாராவது இதுக்கு பயப்படுறீங்களா? யாரும் பயப்படுறது. ஆனால் HIV உடனே இது ஒரு பெரிய பூதம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பயந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள்,
எவ்வளோ சுலபமாக ஹெச்ஐவியை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அப்படி தானே? புரிஞ்சிச்சா? இது பூதம் இல்லை, வெறும் எலி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா இப்போ? ஆமாவா இல்லையா? பயப்படாமல் இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருங்க. அப்புறம் வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க, குழந்தைங்க இருக்க, எப்படி இருக்கிறது? அவங்களுக்கும் வந்துடும்ன்ற பயம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் கூட உட்காண்டாங்க, உங்கள் கூட சாப்பிட்டாங்க, உங்கள் காற்று அவங்க மேலே பட்டு இருக்கும். புரிஞ்சுதா? நீங்கள் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தீங்களான்னா அவங்களும் அதே டாய்லெட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். முட்டை பூச்சி கடிச்சது, கொசு கடிச்சது, இப்படியெல்லாம் இது வரது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இது வரணும்னா உங்கள் ரத்தம் நேர அவங்க ரத்தத்தோட கலந்தா தான் வரும். உங்கள் வீட்டில் உங்கள் ரத்தம் நேர இன்னொரு ரத்தத்தோட சேருதாம்மா? சேர்றதில்லை, அப்படித்தானே? ஆனால் ஒன்று, கணவன் மனைவி உறவு கொண்டா ஒரு ரத்தம் இன்னொரு ரத்தத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கணவனுக்கு எய்ட்ஸு, பொண்டாட்டிக்கு இல்லை, அப்போ நிரோதத்தை உபயோகப்படுத்துன்னு சொல்கிறோம். கணவனுக்கு இருக்கு, மனைவிக்கு இல்லைன்னா நிரோத் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நிரோதுன்னா தெரியும்ல, காண்டம்னு சொல்கிறாங்களே, அதை யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் ரத்தம் இன்னொருத்தருக்கு போகாது. புரிஞ்சுதில்ல? பை சான்ஸ் உங்கள் ரத்தம் அது உள்ளே போகிறதில்ல, ஏன்னா தோல் அதை தடுத்துடுறது. புரிஞ்சுதில்ல? சோப் தண்ணி போட்டு கழுவிட்டா எல்லாம் சத்து போயிடுது. ஹெச்ஐவி கிருமிங்க சத்து போயிடுது. அது வெளியில் விழுந்தா கூட அவ்வளோதான். சோப்பு தண்ணி போட்டு கழுவிட்டான்னா அதெல்லாம் சத்துரும். இப்போது நீங்கள் லேடிஸ் இருக்கீங்க, உங்களுக்கு மாதா விட ஏற்படலாம். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் துணியில் அங்கங்கே ரத்தம் விழுந்துருந்தான்னா அந்த துணியை நீங்களே சோப் போட்டு நல்லா கழுவிட்டு வெளியில் உணர்த்திட்டு கையும் அலமிண்டானா எல்லாம் சரியாக போயிடும். அதை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை. இதை சுட தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டான்னா எல்லாம் சரியாக போயிடும். இப்போ நான் சமைக்க போகிறேன், சமைக்கலாமா? சில பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒருத்தந்தான் இருக்கேன் வீட்டில், நம்ம பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணணும், பண்ணி போடலாமா கூடாதான்னு. அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, ரத்தம் சேர்ந்தாதான் இது வரும்னு. சப்போஸ் ரத்தம் மேலேயே விழுந்துடுத்துன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட போகிறதில்ல, கையை கழுவிட்டு அப்புறம் தான் சாப்பிட போகிறீங்க. அதனால் வர வாய்ப்பில்லை, எல்லாம் சத்து போயிடும். அப்படியே அது நம்ம உடம்புலையே விழுந்தா கூட, அப்படியே நம்ம வாயில் விழுந்தா கூட அப்போ ஒன்றும் ஆகாது. ஏன்னா இந்த வாயில் இந்த என்சைன்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் சத்து போயிடும். இது மாதிரி விஷயத்தில் வரத்துக்கு வாய்ப்பில்லை. தற்செயலாக நம்ம வாயில் புண்ணு இருந்து அது மேலே டைரெக்டாக போனால் அப்போ தான் அது நம்ம உள்ளே போகிறது. இவ்வளோலாம் நடக்காது. அனாவசியமாக இதை எல்லாரும் தலைக்குள்ளே வச்சுக்காதீங்க. நீங்கள் எல்லாம் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். உங்களுக்குள்ள எந்த விதமான வேற்றுமையும் தேவையே இல்லை. புரிஞ்சுதில்ல? ஒரு வருஷத்துக்குள்ள இந்த இருமல், தும்மல், சளி இதெல்லாம் வரலாம். இது எல்லாருக்கும் வரது தான் உங்களுக்கும் வருது. இதனால் நீங்கள் ஹெச்ஐவி வந்துடுச்சுன்னு அனாவசியமாக குழப்பம் அடைய வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? சரியா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ணுறது பாருங்கள். சப்போஸ் ஊசி யூஸ் பண்ணால் இப்போல்லாம் டிஸ்போசபிள் சிரிஞ்சு நிறைய வந்தாச்சு, அதையே எல்லாம் பார்த்துக்கோ, நோ ப்ராப்ளம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த ஹெச்ஐவி பற்றி? இப்போ உங்கள் மனசில் என்ன தோன்றுறது? ஹெச்ஐவி இருந்தால் கூட நாம் ஆரோக்கியமாக இருக்கலான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுதில்ல? தெரியுது சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஹெச்ஐவின்னா எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். ஹெச்ஐவிக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இருக்கு. ஆனால் மருந்து மாத்திரைகளை எடுக்காம நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தினா அது போகிறோம். அவ்வளவுதான். தெரிஞ்சதில்ல? நல்ல ஆகாரம், எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், இது இருந்ததுன்னா நம்ம 30 வருஷம் கூட நல்லா இருக்கலாம். சரியா?